பாட போறாங்களாம். பாப்பமா. கோரியோகிராஃபிக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு சார். எப்படி சார் நாங்கள் அதுக்கு ஒரே காரணம் நம் பள்ளியினுடைய அனைத்து ஆசிரியர்களும் எல்லா டீச்சர்ஸும் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படி பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு லீவு, இப்போ ஸ்கூல் நாள் கூட இல்லை, தங்களுடைய வீட்டில் தன்னுடைய குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிற நேரத்தில் கூட குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சனி ஞாயிறு லீவில் போய் அவங்க வந்து ட்ரெஸ் எடுத்தாங்க. பார்த்து அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. டான்ஸ் ஸ்டெப்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நல்லா கைதட்டலாமே. இந்த கைதட்டு யாருக்கு? உங்கள் குழந்தைகளை அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆட வச்சு நம்ம ஸ்கூல் எல்லா டீச்சர்ஸுக்கும் நல்லா ஒரு கிளாப் பண்ணிருங்க. இன்னொரு கிளாப். தேங்க்யூ முருகா. நந்தகுமார் ரைட். இந்த ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் 3ஆம் வகுப்பு மாணவர்களின் முத்தான வணக்கங்கள். நான் பட்ட கஷ்டம் என்னோடு போகட்டும், என் குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும் என்று பெற்றோர்கள் வேண்டுகிறார்கள். அதற்கு முருகப்பெருமான் என் பிள்ளையை உன்னையும்
உம்மோடு வாழ வைப்பேன். யாம் இருக்க பயன்பேன் என்பது முருகன் வாக்கு. எங்கள் முதல் பாடலான முருகன் பாடலை போட்டு அவரது ஆசியை பெறுவோமா? சார் குமணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா ஆறுபடை வேல் முருகா வா 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 எனக்கு வாத்தியாரே வா 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 சுத்த பழம் தந்தவனே வா 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 சூரனையே வென்றவனே வா 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 கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா முதல்வனுக்கு அரோகரா ஆறுபடை வேல் முருகா வா 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 அப்பனுக்கு வாத்தியாரே வா 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 வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க நோக்க தாக்குமடா பக்க பக்க பரவுமடா முருகையா தமிழருக்கு முப்பாட்டு முருகன் தான் இந்த முப்பாட்டு எங்களுக்கு தலைவன் தான் வீட்டுக்குள்ள நடமாடி வீட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா சேவல் கோடி பறக்குதடா சேர்த்து இடி இடிக்குதடா வேலும் படி ஏறுதடா வேலையா தாக்க தாக்க தாக்குமடா நோக்க
அருமையான டான்ஸ். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மலையில் குசியாக நீங்கள் ரெடியா? சார்
இருக்கும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேன் தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தொகையே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய கூறிய அறிபடத்தைய மிளம் காளையர்களே, கன்னியர்களே, அனைவருக்கும் வணக்கம். இதோ என் உரையின் தொடக்கம். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் இயற்கையின் தலையில் நாம் சுத்தியலாக அடிக்கிறோம், பின்பு அது எவ்வாறு நகரென்று வேடிக்கை பார்க்கின்றோம். வீடும் நாடும் நமது இரு கண்கள். வீடானாலும் சரி, நாடானாலும் சரி, சுத்தமாக வைத்திருப்பது நமது கடமை. ஆனால் தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கார்கள், கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு, பிறந்தோர்மை நீராக அமையும். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு, இதனால் இயற்கை பாதிக்கப்படுகிறது. இளைஞராக நாம் இதை எவ்வாறு தடுக்க முடியும்? நம்மால் மட்டுமே விடியும். சின்ன சிறு சல்லா சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பை மார்க்கெட்ல தீப்பெட்டி கேட்கும். எரும் நாட்டுப்புறப்பார் கூறுவது போல் மோசமான இளைஞராக இல்லாமல் நாட்டை காக்கும் வீரமான இளைஞராக இருக்க வேண்டும். சுத்தம் சுகம் தரும், சத்தம் சுமை தரும். எனவே வாகனங்களிலும் திருவிழாக்களிலும் ஒலிபெருக்கிகள் குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். பளபளக்கும் இருக்க நெய்லிப்பைகளை பயன்படுத்தக்கூடாது. கடைக்கு செல்லும் போது வெறும் கைடு செல்லக்கூடாது, பைகளை எடுத்து செல்ல வேண்டும். பூமிக்கு மேல் தண்ணீரை தேங்க விட்டு நோய்களை பரப்பாமல் பூமிக்கு அடியில் நீரை சேமிக்க வேண்டும். பேச்சு போட்டி, கவிதை போட்டி, இதை வசனம் எழுத விட நிஜ வாழ்க்கையில் இயற்கை பார்க்க வேண்டும். அதான் அந்த பூமி சில மிகப்பெரிய தொண்டு. 10-12 தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும். நல்ல முத்துச்சிலப்ப நிலவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை காதில் பட வேண்டும். திரண்டர் மகிழ வீச வேண்டும் என்கிறார் பாரதியார். கனிட ஏறிய சுளையும் முட்ட கனிட ஏறிய சாரும், பனிமல நல்கிடும் தேனும், காற்று பாரேறிய சுவையும், நனி பசுப்பொலின் பாலும், தென்னை நல்கிடும் குடி இளநீரும். இனிய அன்பே, எனினும் எனினும் என் தாய் தமிழை உயிரன்பே. அனைத்து மொழியில் நேசிப்போம், தாய் தமிழை சுவாசிப்போம். ஏகே அழகாத மக்களை மரம் வளர்ப்ப மழை பெறும். சுட்டாலும் சங்கை வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கிக் கொள்ளும், சவித்தாலும் வான மழை பெய்யும். வெற்றி என அடக்கம் எழுந்திருக்கும், தோல்வி என்றால் என் பயணந்துடன். பயிற்சியும் முயற்சியும் என் கையில், முடிவு இறைவன் கையில். நன்றாக படி, எக்குடில் பிறப்பினும் யாவராயினும் அக்குடில் கட்டவரை சிந்த. இதுக்கு அர்த்தம் என்ன? நீ பணக்காரனா போடலாம், ஏழையா பார்க்கலாம், பிச்சைக்காரனா பிறந்தவங்களா, ஒருத்தவங்க வேலை பார்க்கணும் கொண்டுக்கலாம். ஆனால் எங்க வேணா பிறந்திருப்போம். ஆனா வாழ்க்கையில் படிப்புன்றது சிறப்பு. நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா பேசுனேன். கேட்காமலே எல்லாரும் கைதிட்டாங்க. தேங்க்யூ. அடுத்ததா 4th B பாய்ஸ் ரெடியா? அதுக்கடுத்து ஓகே, அடுத்து தாய் கிழவி ரெடியா இருந்துக்கோங்க. Kisa kamala pahaye kisa kamba 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 yey mariachi ekko mariachi kisa le kamba le tripale tripale kisa kisa kamala kisa kamala மல்லி மல்லியா 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 யா வாட்டு சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனி தனியா இருந்த ரெண்டு பல்லகம் ஃபேமிலியா இப்போ
கண்ணாவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட்ட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவளை உன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட்ட போட்டுக்கோ சாரி கிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே போல என்ஜாயா இருக்கு கண்ணாரத்தோட கண்டாலே மரியாச்சி சக்கோ மரியாச்சி கிசாலே ட்ரிப்பாலே ப்ளிப்பாலே லோ சவரிகா சவரிகா ட்ரிப்பா 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 சவரிகா சவரிகா யக்கா கபுங்கா யக்கா மரியாச்சி மரியாச்சி கொஞ்சம் கிசாலே Walking slow-mo Mansala Sogo Hey my golden sparrow Hey Hey Vama Vama come and sing Queen தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ கப்பல கப்பல கோலு இவ சிங்கல சுத்தின காலு சங்கதி என்னன்னு கேளு நீ வந்தா ஆளு நித்திலி நித்திலி மீனு ஒரு கெத்துல சுத்தின நீனு நிக்குது நிக்குது லைனு நீ மனக்குற மூணு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ அம்மணி கியூட் கண்மணி 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 சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ குள்ள நீ அம்மணி கியூட் கண்மணி சம்பவம் பண்ணுற ஹார்ட்டுக்குள்ள நீ குள்ள கிடக்குது சிக்கி தவிக்குது உள்ள ஒரு தாட்டு சிரிச்சுக்கோ என்ன பாட்டு நீ எக்ஸாம்பிள் ஃபெயிலானாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் இப்போ அனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் நீ எக்ஸாம்பிள் ஃபெயிலானாலும் வெக்ஸ் ஆக மாட்டேன் இப்போ அனதால எக்ஸ்ட்ராவா போட்டேன் வாழ்க வாழ்க மகராசி முடிச்சு போச்சு இவ ராசி நினைச்சு நினைச்சு பெயினாச்சு சுத்தி சுத்தரி வீசி துணைக்கு நான் இருக்கவா தினம் தினம் துடிக்கவா கொய்டா இருக்கின்னு பிடிக்கவா இலக்கணும் படிக்கவா Starry night na உன் story title na மானம் பார்க்காத மனகிறேன் நானே போயிட்டு எங்க என் நோயட்டு ரொம்ப நாளாக நான் தேடுறேன் சொல்லிடு ஓகே நான் விட்டல பாக்க கண்ணில லாக்கே இது கல்யாண சோக்கே மின்னல ஃபிளாஷ் கண்டத நஞ்சுமே கிராஷ் உள்ளத போச்சு கதை துண்டாட்டமாச்சு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ வாமா வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ
1 செகண்ட் பிரித்திகா, நம்ம தமிழ்ல கிழவன் என்றால் தலைவனையும் கிழவி என்றால் தலைவி என்ற ஏர்த்தத்துல இருக்கும்ல. ஹோ ஐ சி. ஆமா, அதனால நம்ம பசங்க நம்ம அம்மாமார்களை நம்மளோட தலைவி என்ற அர்த்தத்துல ஆட வராங்க. எஸ், லெட்ஸ் see the performance for தாய் கிழவி. ஏன் கோச்சிட்டு போதியா? நானும் கூட வரவா அடிய பப்பாளி மணக்கும் தக்காளி மணிய சாஞ்சாக்கா ஐஜாலி அழகா சாரி புதுசா லவ் ஸ்டோரி அடிச்சு பார்த்தா கண்ணாங்காலி சிரிச்சாலோ மறைச்சாலோ சிரிச்சாலோ மறைச்சாலோ நீய உசுறு தாய் கிளம்பி 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 கிளங்க ஏத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே ஏத்தனையும் நீதான் எனக்கே என் இருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா நடமா என் முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ எல்லாமா வாயாடி நீ வாடி பாடி பாப்போம் விளையாடு
முதல் தனுவானா நீ எங்க போன போட்டிக்கு? கோயம்புத்தூர். எங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் போனானா போட்டிக்கு. இவன் வந்து இந்த திருவிழா, கலை திருவிழா அப்படிங்கிற போட்டியில நிறைய நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம உரங்காம்பட்டி அளவில், பிளாக் லெவலில் நடந்தது, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்துச்சு. எல்லா இதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காப்ல. நூற்றுக்கணக்கான ஸ்கூலுக்கு நடுவில், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நடுவில் போட்டி போட்டு மதுரையில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க? நீ என்ன சொன்ன? பாட்டு பாடினியா, டான்ஸ் ஆடினியா? கதை கூறுதல். கதை சொன்னியா? இப்போ என்ன பண்ண போற? உழவர் பத்தி சொல்ல போறேன். சொல்ல போறியா? ஓகே. திரும்ப கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூர்ல தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்காப்ல. ஸ்டேட் லெவல்ல நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்து போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் பி செக்ஷன் சரவணவேலுக்கு எல்லாம் நல்லா கைதட்டிருங்க. ஓகே, பண்ணி சொல்றியா? கடவுளென முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி எங்கள் விவசாயி, அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரவணவேல். நான் விவசாயம் பற்றி கூற போகிறேன். நிலங்கள் வீடாயின, களங்கள் காடாயின, உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டு, இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டோ. சிற்பங்கள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை, சிற்பிகள் அழிந்துவிட்டால் கோவிலுக்கு பிறப்பில்லை. விவசாயி அழிந்துவிட்டால் உண்ணக்கூட வழி இல்லை. விவசாயி அழிந்துவிட்டால் மருந்தி பின் பயனில்லை. நிலத்தை விற்று பணத்தை வங்கியில் போட்டால் வங்கி பணம் வட்டி தரும், ஆனால் வாய் பசிக்கு ரொட்டி தருமா? ஆதையால் எனது அக்காக்களும் எனது அண்ணன்களும் எனது நண்பர்களும் விவசாயம் காப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம். விவசாயம் செய்து பழகுவோம், விவசாயம் செய்வோம், விவசாயம் செய்து பழகுவோம். நன்றி, வணக்கம். இந்த தடவை நீ டாபிக்கை மாற்றி விவசாயத்தை பற்றி பேசிட்ட. சூப்பரான ஒரு கதை. இப்போ நம்ம சரவணவேல் ஒரு நிமிஷம், ப்ரைஸ் வேண்டாமா? ஸ்டேட் லெவலில் போயிருக்கேன், கோயம்புத்தூர் போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்ன அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரவணவேல் அம்மாங்க பேரண்ட்ஸ் மேடைக்கு வாங்க. அவங்கள நல்லா கோச் பண்ணி ரொம்ப
அவங்களுடைய சிரத்தை எடுத்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் உரங்காம்பட்டி லெவல்ல, அதுக்கடுத்து மேலூர், அதுக்கடுத்து மதுரை, அதுக்கடுத்து ஸ்டேட் லெவல்ல கோயம்புத்தூர்ல போய் வாங்கிக்காப்ப அவங்க அம்மாவை பாராட்டுறோம். அம்மாவை பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அதை கண்டறிஞ்சு நீங்களும் பூஸ்ட் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். இருந்தாலும் உங்களுக்கும் அக்கறை இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் திறமையான மாணவர்கள் வருவாங்க. தேங்க்யூ. அடுத்ததாக சுபஸ்ரீ. சுபஸ்ரீ மெதுவா என்ன பண்ண போற? ஸ்பீச். ஓகே, எதை பத்தி பேச போற? அப்படி அங்க பாரு, இந்த பேச ஆரம்பி. மரத்தின் வேர்போல இருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும், அதில் கிளைகளால் இருக்கும் ஆசிரியருக்கும், அதில் இலைகளால் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும், வந்திருக்கும் பெற்றோர் அனைவருக்கும் எனது முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சுபஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பற்றி கூற வந்துள்ளேன். இளம் வயதில் இருந்தே இயற்கையை நேசித்து இயற்கையோடு வாழ்ந்து இன்றுதான் இயற்கையை துளைத்து இயற்கையை தேடி அலையும் ஒருவன் புலம்பல் தான் இக்கவிதை. அப்பாவின் கைப்பிடித்து நடந்த காட்டையும் காணவில்லை, அம்மாவின் காலடி பட்ட வயலையும் காணவில்லை, நண்பர்களோடு ஓடி விளையாடி விட்டு பின்பு ஓய்வெடுக்க ஒரு மரங்களை கூட காணவில்லை, குதூகலமாய் குதித்து விளையாடிய குளத்தையும் காணவில்லை. எங்கு நோக்கினும் மானியந்த கட்டிடங்கள் வரிசை கட்டி நின்று என்னை வரவேற்கிறது. என் வருத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது. காட்டை அழித்து வீட்டை கட்டினார்கள், வீட்டை எல்லாம் செயற்கையால் செதுக்கினார்கள். இன்று இயற்கையை தேடி ஏற்காட்டிற்கும் ஊட்டிற்கும் ஓடுகிறார்கள். தொலைந்தது நம் இயற்கை அல்ல, நம் இன்பமான வாழ்க்கை. மொத்த மரங்களை வெட்டிவிட்டு ஒத்த மரம் வளர்ப்போம் என்று உறுதிமொழி கொள்கிறார்கள். அழிக்க இல்லாத ஆற்றில் அத்தனை அழிக்கையும் கொட்டிவிட்டு மாசட்ட உலகம் படைப்போம் என்று மார் தட்டி சொல்கிறார்கள். மஞ்சப்பையை மட்டமென்று எண்ணில் ஒதுக்கிவிட்டு நெகிழ் பையோடு நெஞ்சை நிமித்து உலா வருகிறார்கள். வளர்ச்சி என்ற பெயரில் வளர்ந்த மரங்களை வெட்டிவிட்டு வறட்சி வறட்சி என்று வருத்தம் கொள்கிறார்கள். இயற்கையை தொலைத்துவிட்டு செயற்கையின் சேற்றில் தினமும் செத்துக்கொண்டே இருக்கின்றோம் நாம். என் சமூகமே, இனியாவது திருந்துவோம், இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சுற்றுச்சூழலை நம்ம வந்து பாதுகாக்கணும், இயற்கையோட நம்ம ஒன்றி வாழ வேண்டும் என்ற ஒரு அருமையான கருத்தை சொல்வதற்கு நல்லா கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. தலை வாங்க, உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். இப்போ எங்களை கூட்டு போறீங்களா? எங்க கூட்டு போறீங்க? அடாவடி தூக்குத்தொரண அளப்பத தூக்குத்தொரண தடாலடி தூக்குத்தொரண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி வாங்கத்தல, இப்போ எங்களை எங்க கூட்டு போறீங்க? 2K கூட்டி போறேன். 80s கூட்டு போனீங்க, 90s கூட்டு போனீங்க, இப்போ 2K வா? ஓகே, வாங்க.
சிங்கு குயினை தேடி வந்தான் கிங்கு டைலா டைலா பிபிடுமு மாலை மாத்தி போடுறீங்க கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃபே ரொம்ப சாரோ மாஸ்க் ஆஃப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற யாரோ இந்த பக்கம் பார்த்தா அவன் எங்க இருந்து தெரியுமாடா பையா டேய் நீ பாட்டு நீ ஏதோ ஒண்ணு பேசாதடா பையா டேய் ஐயோ அவன் நான் ஒரு மோட முட்டிய பையா டேய் வேற யாரு அது நான் தான் அந்த பையன் டேய் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் இந்த பக்கம் பார்த்தா காத்து மேல காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட் காத்து மேல காத்தடிக்குது காத்து ரொம்ப நாத்தடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா சரி பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா என்ன சண்டைக்கு கூட்டாம ஒன்ன பந்தயம் போட்டு நாம்பிய போல மன்னி மன்னிப்பு கேட்டு அப்பயும் வீட்டுல போட்டு போறாங்கல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் முண்டா என்ன கூண்டுல நிப்பாட்டு நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட் உன்னை கூட்டுன்னு போவேன் ஜீப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி அவங்க டாக்டரை நாம வரவே வாங்க உன்னோட மாமியா பெரிய டான்ஸ் வராது தண்ணி என்னோட ஏரியா உன்னோட சூப்பர் சீட்டோ பிளாட்டே மரியா சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏதோ பஞ்சா போட்டுடுவாப்ல எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா வாழுற எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ருத்ரன் ரணீஷ். நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். எல்லா நன்மைக்கும் வழிகாட்டும் முருகப்பெருமானின் அருளால் இந்த உரையை தொடங்குகிறேன். நான் விவசாயத்தை பற்றி பேச போகிறேன். எனக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் எங்கள் அம்மி மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் மாடு கட்டியும் போடிச்சாங்களாம், 10 லேனை ஆனை கட்டியும் போடிச்சாங்க. அந்த மாதிரி காலம் இப்போ இல்லை, எல்லா தலைக்கீழே மாறிடுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், விவசாயம் சாராத உணவு ஏதாச்சும் இருக்கா? இருக்காங்க? இல்லவே இல்லை. நீங்க சொல்லுங்க, விவசாயமும் விவசாயம் இல்லைனா எல்லாரும் வேட்டையாடி தாங்க சாப்பிடணும். தேங்க்யூ. தேங்க்யூ. நல்லா சொன்னேன். அடுத்த தடவை இன்னும் சூப்பராக சொல்லணும். ஓகே.
ஊருக்கொரு சரி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க அக்கமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க பட்ட பாட்டு பாட நானும் வந்தேனுங்க படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்க யாருங்கோ அம்மாங்களுங்கோ அண்ணங்களுங்கோ அக்காங்களுங்கோ கேளுங்க 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 கமல தண்ணி எனக்கு மச்சா ஏற போட்டி உழுது வச்சா வித்து நல்லா எடுத்து வச்சா வதக்க நாள் காத்திருந்தா மழை பெய்யாதோ பக்க பஞ்ச தீராதோ ஆதி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற மயில்கள் ஆடும் கொண்டாட்டம் பாடும் மாறாங்கார கையே குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயில்லையே மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற தடக்கு தடக்கு என்ன அடிக்க அடிக்க மழை இனிக்க இனிக்க உயிர் கேட்குது பாட்டு சொடக்கு சொடக்கு என்ன தடிக்கு தடிக்கு விழ வெடிக்கும் வெடிக்கும் இசை தாளங்க போட்டு மலரோ நனையுது மனமோ குளிருது உலகோ கரையுது சுகமோ பெருகுது ஆயிரம் ஆயிரம் ஆசையை பேசிட என்னை கொஞ்ச 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 வா மழையே நெஞ்சம் கெஞ்ச 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 தா மழையே இன்னும் கிட்ட 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 வா மழையே என்னை தொட்டு 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 போ மழையே ஊருக்கெல்லாம் சோறு போட விவசாயம் நடக்குது தேவையில நெல்லு மணி பூவை போல சிரிக்குது எறும்பும் மழை பச்சரிசி கோலம் போடு ஊருடா ஏழை யாரும் இல்லை என்று எடுத்து காட்டு ஏறுடா கைய கால நம்பி இன்னும் இன்னும் வாங்குதே மொத்த ஊரு ஒன்ன சொல்ல சொல்ல காலம் மாற 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் நில அளவீடு முடிந்த இடங்களில் மரங்களை வெட்டி சாய்க்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கரைகள் உண்ண விரும்பினாலும் அறைகள் விடுவதில்லை விடுவதில்லை மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை விடுவதில்லை ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை 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 யார் வெச்சது மோசக்கமடா இங்க வாழ்வென்பது சாவென்பது நேரம் மட்டுமடா எவனோ வந்து பதச்சாண்ட எவனோ வந்து அதுக்காக பக்கதுக்கா அந்த பள்ளத்தை இப்ப பசியா துடிச்சா முறையா தர முறையா வழி வழியா இந்த மொழியா அட மிகுந்தே கிடந்தவனோ இப்ப நின்னுக்கா நின்னுக்கா இளமே இந்த உரிமை இளமே இந்த உரிமை 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 இளமே இந்த உரிமை இளமே இந்த உரிமை 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 நிலம் உனக்கு அதிகாரம் நிலம் எங்களுக்கு வாழ்க்கை இளமே எங்கள் உரிமை போராடுவோம் எங்கள் வறுமைகள் ஒழிய போராடு பருவத்தினருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு நிகழ்ச்சி பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நான் டெய்லி பஸ்ல போகும்போது ஒத்தக்கடை கிட்ட ஒரு முதியோர் இல்லம் பார்த்தேன். அந்த முதியோர் இல்லத்தை பார்க்கும்போது மிக வருத்தமாக இருந்துச்சு.
அவங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, அத்தனை பேர் இருந்தும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம அவங்க அந்த முதியோர் இல்லத்துல விடப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரி இனி வரும் ஜெனரேஷன்ல யாருக்கு இருக்கக்கூடாது, அதை குழந்தைங்களுக்கு உணர்த்தணும், அனைவருக்கும் அதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிறு நிகழ்ச்சி நகைச்சுவை காட்சியாக போற்றிவேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உரங்கான்பட்டி பள்ளி மாணவர்களாக ஸ்ரீஜெயன், சபரிநாதன், ரிதன்யா, ஹாசினி. அதுக்கப்புறமா ஒரு வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து எப்படி அந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஓசி கேட்க வர்றாங்க. ஆனா அந்த பாட்டி கடைசி வரைக்கும் அந்த ஓசி கேட்கிற பொருள் வரும்போது மட்டும் காது கேட்காத மாதிரியே நடிக்கும். அந்த பாட்டி கிட்ட இருந்து அந்த பொருளை வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வீட்டை பாத்துக்கிடுவாங்க. இந்த அளவுக்கு வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நமக்கு அனைத்து வகையிலையும் உதவி செய்கிற பெரியோர்களை நாம் பேணுவோம் என்ற கருத்தை உணர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி. கிளமங்கை பாட்டி, இளமங்கை பக்கத்து வீட்டுக்கார பெண், இதோ உங்களுக்காக. வணக்கம். செய்திகள் வந்த தொடக்கப்பள்ளியில் பெரியோர்களை பேணுவோம் என்ற நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் குழந்தைகளுக்கு தனது பெற்றோர்களையும் தாத்தா பாட்டிகளையும் எவ்வாறு பேணுவதென்று தெளிவாக புரிந்து கொள்ள உதவியது. தற்பொழுது உரங்கான்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் இருந்து நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் வருகிறார். வணக்கம் ரமேஷ். ரமேஷ் வணக்கம். ரமேஷ் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ரமேஷ் ரமேஷ் வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதீக்ஷா. தற்பொழுது உரங்கான்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ரமேஷ்? தற்போது உரங்கான்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பெரியோர்களை பேணுவோம் என்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியை கண்டுகளித்த குழந்தைகளிடம் இருந்து இதோ உங்களுக்காக. ஹாய், உங்க பேர் என்ன? என் பெயர் ஸ்ரீஜெயன். நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உரங்கான்பட்டி. பெரியோர்களை பேணுவோம் என்ற நிகழ்ச்சி பார்த்தீர்களா? பார்த்தேனே. உங்க தாத்தா பாட்டிங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தாத்தா பாட்டி 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்? டெய்லியுமே எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் சபரிநாதன். தாத்தா பாட்டிங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டெய்லியும் எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஹாய், உங்க பேர் என்ன? என் பெயர் ரிதன்யா. உங்க தாத்தா பாட்டிங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஏன்? டெய்லி குளிப்பாட்டி விடுவாங்க, டெய்லி சாப்பாடு விட்டுடுவாங்க, ஹோம்ஒர்க் செய்ய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு வந்து விடுவாங்க, அதனால எனக்கு பாட்டியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய், உங்க பேர் என்ன? என் பெயர் ஹாசினி. உலகத்திலே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இந்த உலகத்திலே தாத்தா பாட்டியை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? எல்லாமே எனக்கு அவங்க தான். நீங்க எல்லாரும் பெரிய ஆள் ஆனாலும் உங்க தாத்தா பாட்டிங்களை நல்லா பாத்துக்குவீங்களா? தாத்தா பாட்டியையும் பாத்துக்கிறோம், அம்மா அப்பாவையும் பாத்துக்கிறோம். வெரி குட். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ரமேஷ். நன்றி பிரதீக்ஷா. அடுத்ததாக ஒரு பாட்டியிடம் பக்கத்து வீட்டு லேடி வெங்காயம் ஊசி வாங்க நினைப்பதும் அந்த பாட்டிக்காக கேட்க போல் நடித்து வெங்காயத்தாரம் மறுத்து வீட்டை பாதுகாப்பதும் போன்ற ஒரு நிகழ்வு சமூக வலைத்தளத்தில் வருகிறது. அந்த வீடியோவை தற்பொழுது காணலாம். அநியாயம் பண்ணுது கோழிகளுக்காக எடி இப்படி பண்றிய மாடு மாடா தெரியுது. கடவுளே, எங்கதே 3 நாளுகளா நம்மள வீட்டை பாத்துக்கிற போயிட்டு போறாளுங்க, வீட்டை பாத்துக்கிட்டு போயிட்டாளுங்க ஊர் சுத்த. எங்க உங்க மருமக? எங்க அப்பதான் உங்க மருமக யாத்தே இதுகிட்ட வேங்க முடியாமத்தே பார்க்காம போயிடலான்னு இது வராது ஒலையே. எடி ஏடி சொல்றது கொஞ்சம் சத்தமா சொன்னதானே கேக்கு. உங்க மருமக எங்க? சத்தமா பேசுடியே. சத்தமாவா? எடி ஏ கலா, அடி கலா, வீட்டுல இருக்கியா இல்லையடி? உங்க மாமியாவோட செவிட்டு கிழவியோட என்னால கத்த முடியலடியே. சும்மா இப்ப வேற தொண்டையில புண்ணு வந்து இப்ப தாண்டி மாத்திரை போட்டுட்டு வந்திருக்கேன் உள்ள. நாங்க இல்லடியா. கலாவை கேக்குறியா? கலாவை மலைச்சாமி விசேஷத்துக்கு போயிருக்காங்க.
விசேஷத்துக்கு போயிட்டா என் பேரு பாஸ் ஆயிட்டியாண்டி சத்தியமூர்த்தி 12வது பாஸ் ஆயிட்டியா சரி முட்டாய் கொடுத்தாங்களா முட்டாய் பரிசு கொண்டு வரையா வாங்கிட்டு வரேன் நீ நல்லா கையை நீட்டு வாங்குவியா போட்டு போன வெங்காயம் வாங்கணுமே கிளை வாங்கிட்டு கேட்போமா புரிஞ்சிருமா அது வாங்கி தாளிச்சிருவோம்னா எப்படி வெங்காயம் இருக்கா வெங்காயம் நீ கொஞ்சம் சத்தமா சொல்லுது எனக்கு காது கேட்காதுல கொஞ்சம் சத்தமா சொன்னா ஏன் அப்பதான் வெங்காயம் 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 கேக்கலையா ஏதாவது சவுண்டாவது கேட்டுச்சா காத்துதான் நடிச்சு புஷ்டு என்ன ஊதுனியா காதுக்குள்ள எனக்கு இன்னொரு தையல் போட எப்படி வரும்னு நினைக்கிறேன் என்ன சிரிக்கிற அவங்க என்னை நினைச்சேன் நான் சிரிச்சேன் என்னை நினைச்சு நான் சிரிச்சேன் வெங்காயம் இருக்கா வெங்காயம் பூட்டிட்டு போயிட்டாங்க பூட்டிட்டு போயிருக்காங்க அது இல்லாதா இப்படி வெங்காயம் வெட்டுவோமா வெங்காயம் நகை வெட்டியா அவ பெட்டிக்குள்ள வச்சிருப்பாவ அவ ஒரு பொருள் வெளியே வைக்க மாட்டாளே நெகை வெட்டி இல்லாதா நம்ம அந்த வெங்காயம் குழம்புக்கெல்லாம் போடுவோமா வெங்காயம் சின்ன பிள்ளை கொஞ்சா ஒன்னும் தெரியல உண்மையிலே காது கிழவி எப்படிதே வச்சு கலா சமாளிக்கிறாங்க எப்படி வெங்காயம் மலைக்கு மழை வருது மலைக்கு என்ன சொல்லி வெங்காயம் நான் உள்ள போகட்டா ஊருக்கு போறியா ஊருக்கு போறாருன்னா ரோட்டுக்கு போய் வெங்காயம் வாங்க தெரியாம உங்ககிட்ட வந்து இப்படி நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன் இல்ல ஒரு பயல்களையும் காண 2 பேராண்டி எங்க ஒருத்தர் அது அங்க இருக்கியா கலாவோட அண்ணா ஒருத்தர் இருக்கியா லட்சுமி ஒருத்தர சரி மெதுவாவே சொன்ன அடிச்சாலும் எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்க சின்ன சின்னதான் கேக்குறேன் கேக்குதா இப்ப நல்லா கேக்குதா உன் மருமக உன்னை அடிக்கிறாள்ல வெங்காயம் அடிக்கிறாள்ல வெங்காயம் இருக்குதா வெங்காயம் தெரியலையே மருமகத்தை இருக்கணும் என்ன சொல்றது நேத்து பால் வாங்கிட்டு வந்தாலே டீ கொடுத்தாரா மருமக நேத்து பேர போனா வாங்கிட்டு வந்தாலே உனக்கு கொடுத்தானா அடி கிளட்டி சிரிக்கி இதெல்லாம் நல்ல காதல கேக்குதே எனக்கு வெங்காயம் இருக்கான்னு கேக்குறேன் ஆமான்னு சொல்றேன் இல்ல வெங்காயம் இருக்கா வெங்காயம் இவன் நடிக்கிறான்னு நினைக்கிறேன் கிழவியா ஆத்தே சரியான கிழவியா இருப்போம் அவளையே இன்னைக்கு வெங்காயம் வாங்கி நான் தாளிச்சிருவேன்னா வெங்காயமே நம்ம தாளிக்கலாம் லாஸ்டா கேட்டு பார்ப்போம் ஏதா இப்படி தட்டா இருக்குமே படிக்கட்டு இந்த இருக்குது வீட்டுல இப்படி தட்டா ஒரு பச்சைக்கறி கொட்டை இருக்குமா காய்கறி கொட்டை காய்கறி கொட்டை கோழி அநியாயம் பண்ணது ஆடு மாடு கோழி தோட்டத்துக்கு வந்து அநியாயம் பண்ணு சரி நான் பத்துறேன் தோட்டத்துல மாங்காய் பறிச்சுட்டு போறாங்க எங்கடி மாங்காய் எப்படி இருக்காங்க 1 மணி நேரம் வெங்காயம் கேட்கிறேன் குடுக்குறாரு ஒரு மாங்காய் வரைக்கிறேன் மெல்லதானே சொன்னேன் எப்படி உனக்கு காதுல விழுகுது எதுக்கு அப்பா குத்து சவுண்டா பேசுன என்ன குறைஞ்சு இருந்து போறியா நான் பேசின சவுண்டு உலகத்துக்கே கேட்டிருக்கும் உனக்கு மட்டுமே கேட்கல உனக்கு மத்ததெல்லாம் நல்லா கேக்குது எதுக்கு கையை நீட்டி பேசுறதுக்கு என்ன வேணும் உனக்கு வெங்காயம் தேடியா சட்டா உன் கல்யாணத்துல கட்டியிருப்பாங்க ரொம்ப நேரம் ஆச்சா கமலா போய் எப்பயோ ஒரு ஊர் சுத்த போயிருக்கா இப்ப வந்துருவாளா எனக்கு என்ன தெரியாம பேசவே பேசாதடி சரி இல்ல ஆமாடி கட்ட சாரி சிரிக்கடி நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பேசுவோமா பாத்தியா வீட்டுக்குள்ள கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா மாடு மேயுதுன்னு காது இருக்குது நான் சிரிக்கிறத யாராவது பார்த்தான்னு வச்சுக்க இந்த அக்கா எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு அம்மா எனக்கு இதுக்குள்ள வலிச்சிருக்கு எப்படி வெங்காயம் வாங்கிட்டு போயிடுவேனா
சரி விசியா இருக்காளா? விசியா இருக்காளா? அந்த உன்னை சண்டை விட்டுட்டே இருப்பாங்க. விசியா அம்மா இருக்காளா? இருக்கல்ல. அவ வேச்ச கேட்டுதான் இப்ப பொல்லாட்டம் போற அந்த விசியா வேச்ச கேட்டுக்கிட்டு. விசியா சந்தைக்கு போனாளா? கூட நினைச்சுதான் வாங்கிட்டு வாங்கியிருந்தா அதான் கண்ணுல காட்ட மாட்டா. நாளை 6 எது கேட்டாலும் அள்ளி கொடுத்து விடுவேன். குடுக்குறாயா? உச்சங்கால இருந்து உள்ளங்கால பட்டுட்டே குடுக்குறேன். நல்ல விசியா சந்தைக்கு போனாலும் கேட்டா இல்ல எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் கேட்டோன்னு மனசும் போய் தொலைய மாட்டேங்குது இந்த வெங்காயத்தை வாங்காம. தண்ணி குடிப்போமா? தண்ணி என்கிட்டே வெங்காயம் கேட்டு வர வெங்காயம் போட்டு எவனையுமே எத்தனை வேலை பார்த்துருக்க மாட்டேன். வெங்காயம் வச்சு அப்படி வாய் ருசியா கேட்குது குழம்பு வச்சு சாப்பிட. கோழி அநியாயம் பண்ண கிளடிக்கு வெங்காயத்தை தவிர என்ன கேட்டாலும் காது கேட்குது. இது காதுல ஈயத்தை கரைச்சு ஊத்துறதுக்கு. நீ விசியா கிட்ட போய் எப்படி மாரடிக்க வேண்டியது இருக்குன்னு தெரியல. வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கால. விசியா கிட்ட வாங்கிட்டு வருவோம். பேசாம நடந்தே கடைக்கு போயிடுவோமா? 10 ரூபாய் கொண்டு போய் கடையிலாவது போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்கணும். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். அடியாத்தி பயங்கரமா வந்து கலக்கிட்டீங்களே. நான் கூட 1 நிமிஷம் இருக்கும் 2 நிமிஷம் இருக்கும்னு நினைச்சேன். ரீல்ஸ் பயங்கரமா இருக்கு. ரீல்ஸ் அக்கா தங்கச்சி பிச்சு போட்டீங்க. பிச்சு சூப்பர். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க. கருத்து என்ன? நம்ம வீட்டினுடைய சொத்து நம்முடைய பெரியவர்கள் தாத்தா பாட்டிலாம் நம்முடைய வீட்டினுடைய சொத்து. அவர்களை பாதுகாக்கணும். பெரியவங்களை வந்து நம்ம எப்பொழுதுமே தொந்தரவு நினைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து பாதுகாப்பு. வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் நமக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அவர்களை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும். தேங்க்யூ. அடுத்ததாக 1 நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. யாரும் கிளம்பி போயிடாங்க. இருந்து அனைத்தையும் கண்டு கழித்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாடகம், யோகா, அதுக்கப்புறம் தான் கராத்தே, சிலம்பம் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை முடிச்சு விடணுமா? முடிச்சிருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காரணம் வழக்கம் போல் சென்ற ஆண்டு போல் இந்த ஆண்டும் பெற்றோர்கள் அனைவருமே அவங்களால் இயன்ற தொகையை கொடுத்து நன்கொடையை வாரி வழங்கி நம்முடைய ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற நன்கொடை உடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. நல்லா தட்டுங்க பெற்றோர்களுக்கு. அடுத்ததா திரு வீரசீமான் அவர்கள் கராத்தே ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கியுள்ளார்கள். அதற்கடுத்ததாக அசோக்குமார் கௌசல்யா கொட்டானிப்பட்டி அவங்க, அப்புறம் ஆனந்த் கார்த்திகா ஜோதி புலிமலைப்பட்டி, ராஜகோபால் செவ்வந்தி உரங்கான்பட்டி, இவங்க 3 பேருமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான பெஞ்ச் டெஸ்க் 2 செட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அனைத்து மாணவர்களும் வந்து பெஞ்சு டெஸ்க்ல தான் உட்கார்றாங்க. இப்போ இதை கேட்ட உடனே யாருக்காவது பெஞ்சு டெஸ்க் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கா? இப்போ வராது, கொஞ்ச நாள் நாளைக்கு வரும். அப்படி வந்திருந்தால் நீங்க பணமே கொடுக்க வேண்டாம். சேரோ அல்லது பெஞ்சோ டெஸ்கோ வாங்கி கொடுக்க நினைச்சால் கொடுக்கலாம். அதுக்கு தலைமை ஆசிரியர் நீங்க சொல்லிருங்க விருப்பம் உள்ளவங்க. அடுத்ததான் வந்து திரு கே சந்திரன் இந்திரா உரங்கான்பட்டி அவங்க, சங்கர் ரோகிணி உரங்கான்பட்டி இவங்க வந்து இந்த தடவை வந்து நம்ம பில்டிங் கட்டும் பொழுது கட்டுமான கூலி கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்ததாக கமல்ராஜ் காயத்ரி உரங்கான்பட்டி அவங்க வந்து எம்சாண்ட் மணல் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்ததா திரு மகேந்திரன் ஐயமுத்தாம்பட்டி, திரு மதிவாணன் குப்பச்சிப்பட்டி, முத்துராஜா குஞ்சாலிப்பாறை, திரு இ சித்திரன் என்ற சுரேஷ் ஐயமுத்தாம்பட்டி இவங்கெல்லாம் வந்து நம்முடைய யோகா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மோகனகிருஷ்ணன் ஷோபா உரங்கான்பட்டி அவங்க வந்து பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக பரிசு பொருள் வாங்கிறதுக்காக 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வெள்ளலூர் நாடு கத்தார் வாழ் 11 கரை உறவுகள், கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த 11 கரை உறவுகள் அவங்க வந்து 10,000 ரூபாய் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்த நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக